ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு தையல் பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது ஆல்ரெடி ஒரு 30 நாள் தையல் பயிற்சி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். திரும்பவும் நிறைய பேர் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலான இந்த ஒரு பதிவை நீங்க எல்லாரும் பார்க்கணும். தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 நாளுக்கு மேல கூட ஆகலாம். ஏன்னா ஒரு பிளவுஸ் ஒரு சுடிதார் எவ்வளவு ஈஸியா தைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா என்னோட மனைவிக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஆல்ரெடி அவங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப ரீஎன்ட்ரி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோட அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பர்ஃபெக்டா அவங்களால தைக்க முடியும் அப்படின்னு நான் நம்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமையை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களை நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சுய தொழில் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படி நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்டு என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் போதும், டைம் போதும். இருந்தாலும் அது ஒரு பதிவா போட்டோம்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ உங்களோட அன்னைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கும் இருக்கும். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவும் ரொம்ப நுணுக்கமா நான் சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஒரு பதிவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நாள். உங்களால முடிஞ்சா நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த கிளாஸை ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த பதிவு என்னைக்கு போட்டுட்டோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி தான் போட்டது. ஆனா உங்களுக்கு ரிலீஸ் ஆன டைம் வந்து தள்ளி வந்திருக்கும். இருந்தாலும் அது என்ன நாள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் இந்த தையல் பயிற்சி ஆரம்பிக்கிறது எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த தையல் பயிற்சியில எவ்வளவு பேர் அட்டன் பண்றீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க போறேன். இப்ப ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா அது மாதிரி இப்ப நான் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறேன்னா ராணி வந்தாச்சா கை தூக்கணும். அப்புறம் வந்து இந்த நோட் வந்து சும்மா சாதாரண நோட்டு கிடையாது. எவ்வளவு பேர் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நோட் பண்ண போறேன். அது எப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனி ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறேன். எவ்வளவு பேர் நீங்க இந்த பதிவை பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் என்னோட மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் இந்த தையல் பயிற்சியில கலந்துக்கிட்டு உங்களோட தையல் தொழில் கிடையாது, இந்த கலையை நீங்க மேம்படுத்தி உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்க போறேன்னா, நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க இல்லையா, நான் சொல்ல உள்ளே நையா அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். கை தூக்கிக்கோங்க. நீ அங்கிருந்தே கை தூக்கிக்க. என்ன சொல்லணும்னா, தங்கச்சிக்கெல்லாம் வந்திருக்கீங்களா, அக்காலாம் வந்திருக்கீங்களா, சின்ன தங்கச்சி வந்திருக்கீங்களா, பெரிய தங்கச்சி வந்திருக்கீங்களா, சின்ன அக்கா வந்திருக்கீங்களா, பெரிய அக்கா வந்திருக்கீங்களா, அம்மா வந்திருக்கீங்களா, எல்லாரும் வந்திருக்கீங்களா. உங்க எல்லாருக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு. உங்க எல்லாருக்கும் இந்த அட்டெண்டன்ஸ் வந்து நான் சும்மா சிரிப்புக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன். அதே மாதிரி ராணிக்கு எவ்வளவு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது லைவா தான் போகும். அதாவது ஒவ்வொரு பதிவுலையும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட கண்டிப்பா பிரிக்கணும். சரியா? அதை வந்து கட் பண்ற மாதிரிலாம் கிடையாது. பிரிச்சு அதை பண்ணணும். அதே மாதிரி நீங்க எதுவும் தப்பு பண்ணாலும் அதை பிரிச்சு கண்டிப்பா பண்ணணும். அதாவது நான் உங்க பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். அவன் அங்கதானே இருக்கான், அத்திக்கு போடு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுல ரொம்ப கண்டிஷனா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்க மனநிலையை ஏற்படுத்திக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி ராணிக்கு கிளியரா தெரியும். இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்டா அவங்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போதைக்கு பக்கத்துல யாரும் கிடையாது. ராணிக்கு ஃபர்ஸ்ட் நான் ராணிக்கு அளவு எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ராணி அளவு எடுக்கிறத நீங்க பாக்குறீங்க. இங்க யாரும் கிடையாது. ராணி நீ எனக்கு அளவு எடுத்து காமிங்க. ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் ராணிக்கு அளவு எடுத்து சொல்றேன். பின் பக்கம் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இது எல்லாரும் நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதை புதுசா பாக்குறவங்களுக்கு இது ஒரு தையல் வகுப்புல முதல் பயிற்சிக்கு ஸ்டார்ட் பண்றத மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஓரத்தையில் இடத்துல போட பழகிக்கோங்க. ஆல்ரெடி எதுவும் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அளவு எடுக்கிறேன். ஷோல்டரோட அளவு நான் எடுக்கிறேன். இந்த ஷோல்டரோட அளவு வந்து 14 இன்ச் இருக்கு. அதாவது 14 இன்ச் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த போட் நெக் இல்ல க்ளோஸ் நெக் தைக்கிற மாதிரி இல்லைன்னா அந்த காலர் நெக் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஷோல்டர் அளவு தேவைப்படும். இந்த ராணி ரைட்டா? அதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடி பாத்தீங்கன்னா நார்மல் நெக்குக்கு அது தேவைப்படாது. அதுக்கு கழுத்து அகலம் எவ்வளவு, ஷோல்டரோட அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் நான் கொடுத்துருக்கிறேன். திரும்பவும் ரீஎன்ட்ரி மாதிரி உங்களுக்கு இன்னொரு சார்ட் நான் கொடுப்பேன். ரைட்டா? கை தூக்கி இப்ப கை தூக்கிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலுக்கு 1 இன்ச்சு கீழே வச்சு
இருக்கணும். இப்போ 35 ரைட்டா, 35 இன்ச்சு செஸ்டோட அளவு எடுத்துருக்கு. என்ன ராணி எழுதிக்கோ 35. அதே மாதிரி இடுப்பு வந்து ப்ளவுஸ் எவ்வளவு இறக்கம் போடுறாங்களோ அந்த இடத்துல இடுப்போட அளவு பார்க்கணும். அப்ப 35 இடுப்போட அளவு என்ன எழுதிக்கோ. செஸ்ட் 35, இடுப்பு எவ்வளவு சொன்ன 30 ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் எடுத்துக்கோங்க, ரெண்டாவது செஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் மூணாவது இடுப்பு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறக்கம் தேவை. இப்போ ராணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு கிடையாது, அதனால நார்மல் 13.5 இன்ச்சு நார்மலான ஒரு ஹைட்டு. அந்த 13ல ப்ளவுஸோட ஹைட் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ஷார்ட்டாக இருக்குமா, லென்த் போடுறேன். லென்த்தே வைக்கலாமா? சரி லென்த்தே வச்சுக்கலாம். 10 இன்ச்சு வைக்கலாம். 10 இன்ச்சு, சுற்றளவு 9 இன்ச்சு, அதை எழுதிக்கலாம். அதே மாதிரி பேக் நெக் இறக்கம் எவ்வளவு வேணுமோ அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு இறக்கம் தேவை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு போதும். இது நம்ம யாரையும் கேட்க வேண்டியதில்லை, அளவெடுக்கவும் அவசியம் கிடையாது. சப்போஸ் கொஞ்சம் லோ நெக் போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம நெக் கொஞ்சம் இறக்கமா வச்சுக்கலாம். அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க 6 இன்ச்சு நீங்க அவங்களுக்கு கேட்காமலே வச்சிடலாம். பின் கழுத்து வந்து அது வந்து அவங்களோட விருப்பம் தான், ஒருத்தவங்க போடுறதை பொறுத்து இருக்கு. இதுல நான் 8 இன்ச்சு வைக்கிறேன். 8 இன்ச்சு நார்மலா இருக்கும். பேக் நெக் 8, ஃப்ரண்ட்ல 6 இன்ச்சு. இவ்வளவுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இவ்வளவுதான். இப்போ ராணிக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன், அது நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா ராணி நீயும் அளவு எடுத்து அவங்களுக்கு காமிக்கிற. ஏன்னா ராணி பண்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்க பழகணும். ஏன்னா ராணி எந்த அளவுக்கு நான் தெளிவா கொண்டு வரணும், அதே தெளிவோட நீங்க இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப என்ன செய்யணும்னா இங்க யாரும் இல்லை, அளவு எடுக்கணும். எனக்கே அளவு எடுக்க சொல்றேன். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறது தெளிவா சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு எனக்கு ஜாக்கெட் வச்சு போட்டு அழகு பக்கம் நினைச்சிடாதீங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சரி இந்த ஃபர்ஸ்ட் ஷோல்டரோட அளவு திரும்பிக்கவா. 8 தான் பாரு ஷோல்டர். ஷோல்டரோட அளவு எவ்வளோ? ஆமா, இந்த ஷோல்டரோட எலும்பு கனெக்ட் பண்ணி எடுக்கணும். 16. ஷோல்டரோட அளவு 16 எழுதிக்கும். இல்ல வேண்டாம், எனக்கு ஜாக்கெட் தைக்கல, எழுத வேண்டாம், அளவு மட்டும் சொன்னா போதும். ரைட். ரெண்டாவது செஸ்டோட அளவு. அவ கரெக்டா எடுக்கிறாங்களா செக் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிடலாம். இன்னும் டைட், இன்னும் டைட், இன்னும். ரைட். எவ்வளவு இருக்கு? நல்ல ஒரு இருக்கு டைட் பண்ணுங்க. எவ்வளோ? 43 இல்லை, எனக்கு கம்மியாக இருந்து டைட் பண்ணிடு. நல்லா ஃபுல் டைட் பண்ணிடு. 41. சரி. ஓகேவா? 42 இருக்கும். ரைட். அதே மாதிரி அதாவது ஃபுல் டைட் பண்ணணும். அதாவது ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து எதுவும் தூக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கணும். இருக்குன்னா தான் அவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த லூஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் லூஸாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் நீ மற்றவங்களை தைச்சதுன்னா லூஸாக தான் இருக்கும். அதனால ஃபுல் டைட். ஏன்னா மேலே ட்ரெஸ் போட்டு சாரி கட்டிருப்பாங்க, ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, இன்னும் எல்லாமே இருக்குதுன்னா அதை பூரா கழிக்கணும். ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் போடும்போது ஃபுல் டைட் கிடைக்கும். ரைட்டா? ஃபுல் டைட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இடுப்போட அளவு. இப்போ என்னை மாதிரி ஒரு கைட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளோ ப்ளவுஸ் உயரம் வைக்கணும்னா 15 வைக்கணும். நார்மலாவே 15 வைக்கணும். இப்போ ராணிக்கு 13 நார்மல்னா இப்போ என்னோட ஹைட்டுக்கு நார்மலே 15 வைக்கணும். சப்போஸ் அதோட இறக்கம் போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ 15 தப்பு எல்லாம் இல்ல, தப்பு இல்லை. அந்த இடுப்போட அளவு வந்து 15 இன்ச்சு எங்க வருதோ அந்த அளவு கனெக்ட் பண்ணி எடுக்கணும். ரைட்டா? எடுத்துச்சா? 37. ரைட்டா? ரைட். 37 ஹைட்டு. அவங்களுக்கு எடுத்து காமி, அவங்க பார்க்கணும்ல, நீ எடுக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ப்ளவுஸ் சொல்ல வேணும் 15. 15 ரைட்டா? 15. யாரும் அளவெடுக்கும் போது இப்படிலாம் வெளியே விடாதீங்க. அப்புறம் அளவு வந்து கோணலா போயிடும், மெஷர்மெண்ட் மாறிடும். இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டா 15. ரைட். இப்போ ஸ்லீவோட லென்த்
இப்போ நான் வந்து என்னை மாதிரி என்னோட மெஷர்மெண்ட்டுக்குரிய 40 இன்ச்சு தாண்டும் போது ஸ்லீவ் லென்த் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஷார்ட்டாக போட்டால் அந்த பஃப் ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தைச்சாலும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பஃபுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி வந்து லாங்கான ஸ்லீவ் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஜாயின் வாங்கிருந்து எவ்வளோ 12 சத்தமாக சொல்ல, அங்கே கேட்கணும்ல 12. ரைட்டு. சுற்றளவு எடுத்துக்கோ, கை சுற்றளவு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு கேட்கணும்ல. சுற்றளவு 12 உயரம் 12. அதாவது இது வந்து எனக்கு இந்த மெஷர்மெண்ட் நோட் பண்றதுக்கு கிடையாது, இந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து ராணி ஒரு ஸ்டூடெண்ட் தான், ராணிக்கு தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், அதை உங்களுக்கும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அன்னைக்கு இது வரைக்கும் தைக்கவே தெரியாது நீங்க நினைச்சிடாதீங்க, பரம்பரையில் எல்லாருமே டெய்லர் தான். இருந்தாலும் ராணியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நான் தைக்கிறதுக்கு விடலை. வேணாம், நான் ஒரு ஆள் பார்த்தா போதும், கடையை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டேன். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல, அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில அதாவது சொல்ல விடுறதுங்கிறத விட அதை நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அதாவது தனிச்சு வாழ்றதுக்கு தனிச்சு வாழ்றதுக்கு எல்லாரும் பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான முக்கியமான பதிவுக்குண்டான வகுப்பு தான் இது. அதனால இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விளக்கம் எல்லாருக்கும் நிறைய தெரியும். தெரியலன்னா இதுக்கு முந்தின பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா புரியும். ரைட்டா? எப்பவுமே நம்ம தொலைநோக்கு பார்வையில வாழக்கூடிய ஒரு தன்மை இருந்தா மட்டும்தான் பின்னாடி வர கஷ்டத்தை முன்னாடியே நம்ம பேஸ் பண்றதுக்கு பழகிக்கலாம். ரைட்டா? ரைட். பெண்கள் வந்து எனக்கு நல்லா லோல கைங்க 10 இன்ச்சு என்னை மாதிரி கைட்டு இருந்தாங்கன்னா 10 இன்ச்சு வைக்கலாம். 9, 10 வரைக்கும் சாதாரணமா வைக்க முடியும். ஃப்ரண்ட் நெக்கு இப்போ நான் ஹைட் இருக்கிறேன் இல்லையா, இப்போ என்னோட ஹைட்டு நீங்க யாரும் அளவு எடுக்கிறீங்கன்னா 6 இன்ச்சுங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு கூட ஒரு 6 இன்ச்சு 1 இன்ச்சு போட்டுக்கலாம் அவங்க தேவைப்பட்டாங்க. ஆமாம், தேவைப்பட்டா. ஆனால் 6 இன்ச்சு வச்சா எனக்கு ஏறி இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இறக்குனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இறக்கிக்கலாம். மற்றபடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது இவ்வளோதான். அதுக்கடுத்து சுடிதார் எடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுருக்கா? வேற எதுவும் விளக்கம் தரணும்? நாளைக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் என்னோட திருப்திக்காக இன்னும் தெளிவா படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 30 நாள் கிடையாது, 30 நாள் தாண்டவும் செய்யலாம், இல்லை 30 நாளுக்கு முன்னாடியே முடியலாம். நான் டேட்டு தான் நான் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும், ராணிக்கும் புரியுற மாதிரி உங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுல நான் தைக்கல, ராணி தான் தைக்க போறதுனால அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி அது எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா வருதா இல்லை தப்பா வருதா எல்லாத்தையுமே நோட் பண்ணணும். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் வாட்ச் பண்ணணும், எந்த அளவுக்கு கரெக்டா தைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா எந்த பதிவுலையுமே ஜூம் பண்ணி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு தையல் சரியில்லைன்னா உடனே பிரிக்க சொல்லிடுவேன். இதுல வந்து ரொம்ப கண்டிஷனா இருப்பேன், இந்த மாதிரி சிரிப்புகளாக வேலை கிடையாது. அடுத்து நம்ம கட்டிங் போடும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதே மாதிரி அங்க நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சு எதுக்கு அதாவது நம்ம தொழில் பழகும் போது வந்து முழு கவனம் அதில் இருக்கணும். இடையில ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு நகைச்சுவை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க எல்லாருக்கும் போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த பதிவை முழுமையாக பாருங்க. ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் சொல்லுவேன், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தான் முதல் முறையாக தச்சு பழகிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த பதிவுகள் மூலயமா நீங்கள் ஒரு நல்ல சிறந்த டெய்லர் ஆக முடியும், நான் உங்களுக்கு உறுதி சொல்றேன். சரியா? இப்போ ராணி உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல, கிளியரா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுப்பேன்? இப்ப நான் ராணிகிட்ட கேட்கிற கேள்விலாம் உங்ககிட்ட கேட்கிற மாதிரி தான். ராணி என்ன பதில் சொல்லுதோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுத்த? சத்தமா சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன அளவு எடுத்த? ஷோல்டர். அப்புறம் செஸ்ட் அளவு. செஸ்ட். அதுக்கு அடுத்து இடுப்பு அளவு. அப்புறம் ஸ்லீவ் அளவு. ஸ்லீவ் ஒயர். அதாவது அளவெடுக்கிறது கூட வருஷப்படுத்தணும், இதுவும் தப்பு தான். திரும்ப நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டரோட அளவு எடுக்கணும், ரெண்டாவது செஸ்ட் எடுக்கணும். செஸ்டோட அளவு எடுக்கும் போது கை மேல தூக்கிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இடுப்போட அளவு எடுக்கணும். அந்த இடுப்போட அளவு எடுக்கும் போது பிளவுஸ் உயரம் எவ்வளவு போடுவாங்களோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இடுப்போட அளவு எடுக்கணும். அப்புறம் பிளவுஸ் உயரம் எவ்வளவு அப்படிங்கிறது ஹைட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி ஸ்லீவோட லென்த், ஸ்லீவ் லென்த் எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றளவு,
அது போக பின் கழுத்து லாஸ்ட்ல பின் கழுத்து எவ்வளவு இறக்கும், முன் கழுத்து எவ்வளவு இறக்கும் அப்படிங்கறது பூரா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 5 மெஷர்மெண்ட் இருந்தாலே ஒரு ப்ளவுஸ் அழகா ஈஸியா தைக்க முடியும். அதுக்கு நான் விளக்கத்தை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த பதிவு மூலியமா உங்க எல்லாருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெளிவா படிச்சிருப்பீங்க. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த பதிவுல அதுக்குண்டான நுணுக்கங்களோட சேர்த்து நான் அந்த பதிவுல போடுவேன். இந்த பதிவுகள் எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நானும் ஒரு சின்ன ஒரு படித்தலா இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா யாருமே வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல இந்த தையல் பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நம்ம இதுவரைக்கும் எடுத்த தையல் பயிற்சிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது நீங்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன ராணி, நீ எவ்வளவு நல்லா தைக்கிறியோ அவ்வளவு என்ன திட்டு வாங்காம இருப்ப. பினிஷிங் நல்லா இருக்கணும், ஃபிட்டிங் நல்லா இருக்கணும். தைக்க போறது உனக்கு தான். கண்டிப்பா திட்டுவேன். அதாவது நீங்களும் அங்க தைக்க போறத ஒவ்வொன்றையும் அந்த தைக்கிற முதல் பிளவுஸை கூட வீணாக்காம தைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கே தைச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முந்தின பதிவுல ஒரு 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்ல அளவு எடுத்து தைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ராணியோட மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் போடுறோம். ஆனா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு தான் அதை கட்டிங் பண்ண போறோம். ரைட்டா? எப்படின்னா ராணி மெஷர்மெண்ட் 35, அப்ப 28ல இருந்து 50 சைஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த 12 சைஸுக்கு விளக்கத்தை சொல்லி தான் நான் உங்களுக்கு கொண்டு போக போறேன். அப்ப என்ன ஆகும்னா நீங்க எந்த சைஸ்ல நீங்க கட்டிங் போட்டாலும் சரி இந்த வகுப்புக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கிற முடியும். குறிப்பா இந்த சைஸ் மட்டும் தைக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும் கிடையாது. நீங்க என்ன சைஸா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒல்லியானவங்களுக்கு குண்டா வெயிட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்குள்ள இதுல அடக்கமாயிடும். அப்போ நீங்க எல்லாருமே இதை வாட்ச் பண்ண முடியும். ஏன்னா இந்த வகுப்புல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கிடையாது, கடுமையான கண்டிஷன். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாரும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த அண்ணன் உங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். என்னோட வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த தையல் வகுப்புல இன்னைக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அடுத்த பதிவுல என்ன பண்ண போறோம்? ஆமா, கட்டிங் போடாம நேரம் ஸ்டிச்சிங். அதாவது அடுத்த பதிவுல ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற, ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நீங்களும் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஆள் கொஞ்சம் சத்தா இருந்தீங்கன்னா 1.25 மீட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆள் வெயிட்டா இருந்தீங்கன்னா, அதாவது 48-50 இன்ச்ல இருந்தீங்கன்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு விளக்க சொல்ல போறேன். அப்போ 30 நாள் பத்தாது. ரைட்டா? 50 நாளும் ஆகலாம், 100 நாளும் ஆகலாம், கூட ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்குரியவங்களும் இதுக்குள்ள அடக்கமாயிருவாங்க. அதனால இந்த பதிவுகள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. அடுத்த பதிவுல ராணி கட்டிங் போடுறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நானும் உங்களுக்கு இந்த வகுப்பு தொடர்ந்து நடத்துறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.